எல்லாத்துக்கும் முதல் கண் வணக்கம். நான் தான் உங்க நிர்மல் ராஜன். வெல்கம் டு மை சேனல் நிர்மல் சமையல். நம்ம இன்னைக்கு என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ஸ்பெஷல். அதனால நம்ம வந்து மட்டன் தம் பிரியாணி, சிக்கன் கிரேவி அண்ட் சிக்கன் 65. நம்ம இதில் வந்து மட்டன் தம் பிரியாணியும் சிக்கன் கிரேவி வந்து ஃபுல் ப்ராசஸ் வீடியோ இருக்கும். சிக்கன் 60 வந்து ஃப்ரை பண்ணுறது மட்டும் காட்டுவோம். அதுவும் மெயினாக மட்டன் தம் பிரியாணியை வந்து நம்ம கறி அடுப்பில் பண்ண போகிறோம். எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம்.
இப்போ நம்ம கறி வெந்துச்சா மட்டும் பார்த்துக்கலாம். மட்டன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து ஊற வச்ச அரிசி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி இல்லாமல் ஆட் பண்ணி நான் வந்து நம்ம பிரியாணி ஸ்டார்ட் பண்ணும்போது அரிசி ஊற வச்சுட்டேன். ரெண்டு தடவை கழுவி. இப்போ தண்ணி இல்லாமல் அரிசி போட்டுக்கோங்க. பாஸ்மதி ரைஸா தண்ணி போடா. இப்போ நம்ம அரிசி போட்டோன்னே தீயை கொஞ்சம் அதிகப்படுத்திக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸுக்கு அந்த தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சு வரட்டும். நல்லா தீயை அதிகப்படுத்தினதுக்கப்புறம் நம்ம லிட்டு போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு நல்லா ஒரு 2 to 5 மினிட்ஸ் வரையும். இப்போ நம்ம திறந்துடலாம். எப்படி கொதிக்குது பார்த்தீங்களா? நல்லா தளன்னு கொதிக்கும் போது நம்ம வந்து உப்பு காரம் புளிப்புனா செக் பண்ணிடலாம். இப்போ மேலே ஃபுல்லாக எண்ணெய் மிதக்கும். அதனால் தள்ளி விட்டுட்டு வெறும் தண்ணியை மட்டும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்ததுல எனக்கு வந்து கொஞ்சம் உப்பும் காரமும் கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் காரம் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகாத்தூள். இந்த ஸ்டேஜில் உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா தூள் உப்பு போடுங்க. லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ரைஸுக்கும் தண்ணிக்கும் லெவலாக இருக்குது. இப்போ இதை மூடி போட்டு மூடிடலாம். இனிமேல் தீ வைக்காதீங்க கீழே. அந்த கீழே இருக்க கங்குலே அது மெதுவாக ஹீட் ஆகி வெந்துடும். ஒரு 10 to 12 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு தம் ஆயிடுச்சு. இப்போ கீழே இருக்க கங்கனா மேலே வச்சிடலாம். கீழேயும் மேலேயும் ஈக்குவல் ஹீட்டில் இருக்கணும். இப்போ கீழே இருக்கிற கங்கை ஃபுல்லாக மேலே எடுத்து வச்சிட்டிங்கன்னா மேலே மட்டும் ட்ரை ஆகிட்டு கீழே வாட்டராக இருக்கும். கீழே ஈக்குவலாக இருக்கணும், மேலே ஈக்குவலாக இருக்கும். இப்போ வந்து ஈக்குவலாக கறி போட்டனால இப்போ நம்ம அப்படியே விட்டுறலாம். ஒரு 20லேருந்து ஃபுல்லாக அப்படியே விட்டுருங்க. இப்போ எப்போ சாப்பிட போகிறோமோ அப்போ எடுத்துக்கலாம். மினிமம் ஒரு 15 மினிட்ஸ் இருக்கணும். இப்போ நல்லா அந்த கங்கு போட்டு ஒரு 20 மினிட்ஸ் வச்சுட்டு இப்போ நம்ம திறந்துடலாம். நல்ல மணமாக இருக்குது. இப்போ நல்லா வெந்துருச்சு. கீழே இங்கே பாருங்க, ஒரு சொட்டு தண்ணி இல்லை, அடியும் பிடிக்கல. கரெக்டாக அந்த டைமிங்கில் எடுத்தனால வந்துருக்கு. நான் செஞ்ச மாதிரியே நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த மாதிரி அருமையான பிரியாணி வரும். இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம். நம்ம ஆயில் ஊற்றிக்கலாம். கடலெண்ணெய் வந்து ஒரு 3 டீஸ்பூன் ஊற்றிக்கலாம். 3லேருந்து 4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ நான் ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதை வந்து ஒரு 1/4 கப் தயிர், தேவையான அளவு உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஊற வச்சுட்டேன். இப்போ அதை ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம தயிரோட ஊற வச்சிட்டோம்னா அது வந்து நல்லா சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கும், டெண்டர் பீசஸாக இருக்கும். இப்போ இதை ஆட் பண்ணிடலாம். அதில் இதை இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வந்து ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணிக்குவோம். ஒரு டீஸ்பூன் சிக்கன் 65 பொடி போட்டுக்கலாம். இது ஆப்ஷனல் தான், வேணுமா போட்டுக்கோங்க. இதை போட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லாம் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்குவோம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து சிக்கன் நல்லா வெந்து அதோட மசாலாவோட பச்சை வாசனைலாம் போகிற வரையும் நல்லா கொதிக்க வச்சு நல்லா ட்ரை பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஒரு 10 to 15 minutes ஆகும் இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு. அது வரையும் இதையும் குக் ஆகட்டும். நம்ம திறந்து பார்க்கலாம். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுட்டேன். சிக்கன்னா வந்து போன்லேருந்து நான் வந்துச்சு பார்த்தீங்களா. கடைசியாக இறக்கும் போது கொஞ்சமாக பெப்பர் தூள் ஆட் பண்ணிக்கலாம். அது வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்த பெப்பர் தூள் டேஸ்ட் பிடிக்கும்னா, எனக்கு பிடிக்கும்னால ஆட் பண்ணியிருக்கேன். போட்டுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கிரேவியாக வேணும்னால கொஞ்சம் கிரேவியாக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் நல்லா ட்ரையாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 5 minutesலேருந்து 7 minutes வச்சிங்கன்னா அது அப்படியே கொஞ்சம் ட்ரை ஆயிரும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம். இப்போ நம்ம 65 பொரிக்க போகிறோம். 65 மசாலாவுக்கு வந்து நம்ம என்ன ஆட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, சில்லி பவுடர், மஞ்சத்தூள், லெமன், தயிர், உப்பு, லைட்டாக கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். ஏன்னா ஒரு 2 hours முன்னாடி ஊற வச்சுட்டேன். இதை வந்து இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துகிட்ருக்கோம். சிக்கன் இப்போ வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். ஆயில் ஃபில்டர் பண்ணிட்டு அப்படியே எடுத்துடலாம். இப்போ சர்வ் பண்ணிடலாம்.